நேரம் நம் மூளையை களிமண் போல் செதுக்கி வைத்துள்ளது நடுவர் அவர்களே. எப்படியெல்லாம்? நான் உனக்கு நன்மை தருகிறேன், என்னால் மட்டுமே நீ தனிமை உணரவில்லை, நான் உனக்கு தோழன் போல் தோள் கொடுக்கிறேன் என்று. ஆனால் யாராவது சற்று சிந்தித்து பார்த்தோமா, இந்த சமூக தளம் வந்த பிறகுதான் நாம் தனிமையில் இருக்கிறோம் என்பதை. இந்த தோழி நல்லாவே சொன்னாங்க. திருவள்ளுவர் நம்மளை அப்டேட் ஆக சொன்னாராமா. என்னென்ன கதையெல்லாம் சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறான் இதுக்குள்ள. நடுவர் அவர்களே, நீங்க போன் எடுத்த உடனே என்ன நடுவர் அவர்களே சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு ஹலோ. நம்ம நாட்டில் 90% பேர் ஹலோ தான் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம்னே தெரியல. அலெக்சாண்டர் மொத ஃபோனை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு சோதனையாக இருந்த அவங்களுடைய ஒய்ஃப் பேரை சோதனைக்காக சொல்லி பார்த்தாராம். யாருடைய மனைவி பேரையோ எடுத்து அட்டன் பண்ணி சொல்கிற இவங்கெல்லாம் சமூகத்தில் நம்ம நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்குதுன்னு பேச வந்துட்டாங்க. என் தோழி சொன்னாங்க, மெரினா பீச்சில் நடந்த ஜல்லிக்கட்டில்